ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 4 சைடும் நார் வரும், அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் தடவலைன்னா கை கொஞ்சம் நமைச்சலாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லது. நல்லா இது பீல் பண்ணி கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் 10 பல்லு பூண்டும் எடுத்திருக்கேன். ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த பிரண்டையெல்லாம் எடுத்து போட்டு வதக்கிக்கிறணும். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம திருப்பி 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்கிற வரையும் லைட்டாக வறுக்கணும். நல்லா செவந்து வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பிரண்டை இருக்கும்ல, அதையும் எடுத்து வதக்கிடணும். கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் போட்டுக்கிடலாம். பிரண்டையை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது இது. அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.